ம். ஓகே. வெரி ஹாய்டா குட் ராகேஷ். மார்னிங் மிஸ்டர் நம்பி. வெரி குட் எப்படி மார்னிங்கா? போகுது லைஃப்லாம்? லைஃப்லாம் சூப்பரா போகுது. வெரி குட் மார்னிங் கிடையாதுடா, ஹாப்பி மார்னிங். சரியா? ஹாப்பி ஹாப்பி மார்னிங். மார்னிங். ஓகே. ஆனா இப்போ வந்து இது எப்படி ஹாப்பி அப்புறம் மார்னிங். நான் நான் இப்போ இது ஃபர்ஸ்ட் எதுக்கு நான் உனக்கு இந்த ஜூம் கால்ல வந்தேன்னா, உன்னோட அஹ், யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்தேன், சேனல்ஸ் பார்த்தேன், ரொம்ப சூப்பரா இருக்கு. உன்னோட ஷார்ட்ஸ் பிளஸ் இப்போ போட்ட லாஸ்டா ஜொராசிக் பார்க் மூவி ரிவ்யூ வரைக்குமே ஏய் ராகேஷ், தேங்க்யூடா. சூப்பரா போயிட்டு இருக்கு. சூப்பரா. இது நீ பாத்தியா நீ? அதாவது நீ தேங்க்ஸ் நீ வந்து சொல்றதுக்கு. யூடியூப் சேனல், யூடியூப்ல என்னோட சேனல் பாத்திருக்க கரெக்டா? என் சேனல் மட்டும் தான் பாத்தியா, வேற எல்லாம் நிறைய இது பாக்குறியா? நிறைய சேனல் பார்ப்பேன், நோட்டிபிகேஷன் வரும்போது உன்னை ஃபாலோ பண்ணதுனால ஒரு ஒரு மாசமா உன்னோட எப்படி, நீ எப்ப சேனல் பார்த்த? பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு டைம் நான் உன்கிட்ட சொல்லவே இல்லை. நீ எப்ப பார்த்த? நான் அப்புறமா லேட்டரா தான் இல்ல. நீ என்னோட நான் இல்ல ஸ்டேட்டஸ்ல போட்டதுக்கு ஓய் அப்புறம் நீ பாத்தியா, அது ஸ்டேட்டஸ்ல முன்னாடியே பாத்துட்டியா? ம். ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு அப்புறம் நீ மெசேஜ் பண்ணிருந்தேன்னு நினைக்கிறேன் வாட்ஸ்அப்ல, இது மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுல போய் பார்த்த உடனே தான் அந்த இருந்தது. ஆமா, அப்ப அதுக்கு முன்னாடி தெரியல. பரவாயில்ல. சரியா? பரவாயில்ல. நான் ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் உனக்கு ம். தெரிஞ்சிருக்கு. சரி, அப்படியே நான் ஷேர் ஆமா, பண்றேன், நம்ம நண்பர் நீயும். சொல்லு. நம்ம நண்பர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னு ஒரே சந்தோஷம். ஆக்சுவலா நான் நிறைய வீடியோ போட்ட பிறகுதான் உனக்கு ஷேர் பண்ண மாதிரி, அதுக்கு முன்னாடி யாருக்குமே நான் ஷேர் பண்ணல. உனக்கு ஷேர் பண்ண முன்னாடி எனக்கு ஃபர்ஸ்ட் என் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணேன், அப்புறமா என் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணேன், அப்புறம் சில கொலீக்ஸ்க்கு ஷேர் பண்ணேன். ஷேர் கொஞ்சம் பேருக்கு தான் பண்ணியிருக்கேன். நான் இப்போ அதுதான் நான் வீடியோஸ்ல சொல்ற மாதிரி, ராகேஷ் வீடியோஸை ஷேர் பண்ணு, லைக் பண்ணு, கமெண்ட் பண்ணு, கண்டிப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணு. சரியா? கட்டாயம். ஆமா ஆமா. பெல் அப்புறம் பட்டனை எப்படி? கிளிக் பண்ணு, இதை விட்டுறல. பெல் பட்டனை கிளிக் கிளிக் பண்ணு. ஓகேவா? நோட்டிபிகேஷன் வந்தோடனே பார்த்துட்டு உடனே ஷேர் பண்ணிடு. சரியா? ஜுராசிக் பார்க் எப்படி இருக்கு? ஜுராசிக் வேர்ல்டு அந்த வீடியோ எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? தம்ஸ் அப் தான், ஒரே சூப்பரா தம்ஸ் அப் இருந்தது தான். ரிவ்யூ. ஆ, ஆ, 18 மினிட்ஸ் பர்ஃபெக்டா இருக்கு. நல்லா இருக்கு. நான் பேசுனது நல்லா இருக்கா? கண்டிப்பா. ஸோ உங்களை மாதிரி. இது இன்னும் மேற்கொண்டு இன்னும் நல்லா போகணும் சரி, யூடியூப் அதாவது வீடியோ. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் டா ராகேஷ். அதாவது நீ வந்து நீ இந்த மாதிரி நீங்க சொல்ல சொல்ல தான் எனக்கு என்கரேஜிங்கா இருக்கும். எனக்கு தெரியும் நான் என்ன மிஸ்டேக் பண்றேன் அப்படின்ட்டு. எங்க அண்ணா, என் ஃப்ரெண்டு செல்வா, செல்வா சொன்ன மாதிரி நான் எங்க கேமரா யூஸ் பண்ணிட்டு, ஏர்பட்ஸ் யூஸ் பண்ணிட்டு நான் சொல்லியிருப்பேன், உனக்கே தெரியும் இந்த வீடியோல. அப்புறம் வந்து சில இதெல்லாம் கேட்டு சரி கேட்டு சரி தான் சரி. நான் நீங்க சொல்ல சொல்ல தான் நான் எவால்வேட் பண்ண முடியும். சரி, ஓகே. அந்த இது வீடியோ கிளாரிட்டிலாம் ஓகேவா அந்த அதான் ஜுராசிக் ஒரு ஒரு வேர்ல்டுல? ஆஃபீஸ் கிளாரிட்டியா இருக்கு, சூப்பரா இருக்கு ரியலி. அது கண்டென்ட் அப்படியே பேசுனது ஒரிஜினல். ஒரு பேசுனது ஒரு பேசுனது ஃபைவ் நல்லா இயர்ஸ் இருந்துச்சா? 6 இயர்ஸ் யூடியூபர்லாம் இருப்பாங்கல்ல ரிவ்யூ. சரி. ஆனா நீ எனக்கு மெசேஜ் பண்ண. நான் எல்லாம் கரெக்டா நான் இருந்தது, எந்த ஒரு நீ பிரச்சனையும் இல்லை இரு இரு எதுலையும். இரு இரு நான் தேங்க்ஸ் நீ எவாலுவேட் பண்ணி சொல்றதுக்கு. நான் மெசேஜ் பண்ணேன் வாட்ஸ்அப்ல, நீயும் மெசேஜ் பண்ண எனக்கு வாட்ஸ்அப்ல. சரி, உடனே வாடா காலுக்கு வரையாடா, நம்ம ஒரு வீடியோ போடலாம், ரெண்டு பேர் பேசினா உடனே ஓகே சொல்லிட்டேன். டக்கு டக்கு ரெண்டு பேர் தொப்பியும் மாட்டிட்டு சட்டையை மாட்டி உட்காந்துருக்கோம். சரி. அப்புறம் எப்படி இருக்க? நான் வந்து உன்னை விசாரிக்கல, நீ உடனே விசாரிக்கல, நீ என்னைய விசாரிக்கல. அம்மா அம்மா நல்லா எப்படி இருக்காங்க? இருக்கேன். அம்மா எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. எல்லாரும் தம்பி நல்லா இருக்காங்க. உங்க வீட்டுல எப்படி இருக்காங்க எல்லாரும்? த- நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா இருக்காங்க. அம்மா நல்லா இருக்காங்க. எல்லாருமே நல்லா இருக்காங்க. அம்மா, அண்ணன், எல்லாருமே டோட்டலாடா ஃபேமிலி எல்லாருமே நல்லா இருக்காங்க. தம்பி எப்படி இருக்கான்? ஓகே. நல்லா புரியல. இருக்காங்க. நல்லா இருக்கானா? கொஞ்சம் சவுண்டா பேசு. சரியா? நல்லா இருக்கான். ம். என்னைய என் வீடியோஸ் பாக்குறீங்களா? நீ என்ன மாதிரி பேச கத்துக்கோ அவனைய. சரியா? நீயும் இந்த வீடியோ வீடியோஸ் பார்த்த உடனே நம்ம பழைய ஞாபகம் எல்லாம் வந்துடுச்சு, ஆபீஸ் ஞாபகம் எல்லாம். வந்துருச்சா? அதனால நம்ம பண்ணாத ரீக்ரியேட் பண்ணா. பண்ணுவோம். எனக்கு அந்த ஐடியா இருக்கு. முக்கியமா கண்டிப்பா. நம்ம ஆபீஸ்ல வந்து நம்ம ஆபீஸ்ல எல்லாருமே நம்மளுக்கு பிடிக்கும். அந்த ரீக்ரியேட் பண்ணலாம் அது. சரியா? ம். முக்கியமா நம்ம ஆபீஸ்ல கண்டிப்பா. நம்ம முக்கியமான நண்பர் அருண் லாஸ்ட் பேரை 10 வந்து இயர். சொல்லலாம். லாஸ்ட் 10 இயர்ஸ். சொல்லலாம், அருண் பேர் சொல்லலாம், அருண் நம்ம பேரை மட்டும் நம்ம பையன் சொல்லலாம், லாஸ்ட் 10 தைரியமா இயர்ஸ். சொல்லலாம். யாரு? நீ யாரு சொன்ன? நம்ம பையன் ஆச்சு. நம்ம இல்ல, அருண் லாஸ்ட் நம்ம 10 இயர்ஸ் தான் நம்ம.
லாஸ்ட் 10 அதுதான் உண்மைதான். 10 இயர்ஸ் ஆயிடுச்சு நம்ம அந்த கம்பெனில ஒர்க் பண்ணி. 10 இயர்ஸ்ல 10 இயர்ஸ்க்கு அப்புறம் என் வீடியோஸ் பார்த்து நீ என்கிட்ட பேசுற, அது ரொம்ப நல்லா இருக்கு. ஹாப்பியா இருக்கு. நம்ம சும்மா எப்பயாவது தான் பேசிக்குவோம். இப்போ என் வீடியோஸ் நீ ம். பார்த்து இந்த மாதிரி வீடியோஸ்குள்ள வந்த மாதிரி நம்ம 2 பேரும் வந்திருக்கதும் ஹாப்பியா இருக்கு எனக்கு. அதுதான் அது நம்ம கம்பெனியில எல்லாருமே பேசலாம். கண்டிப்பா. நம்ம மேனேஜர் சார்லாம் பார்த்துருக்கியா, பேசுவியா, கான்டாக்ட்ல இருக்கியா? டிஎல் இல்ல யாரும் இல்ல, அந்த அளவுக்கு இல்ல. ஒர்க் எல்லாம் யார்கிட்ட மாறிடுச்சு, வேற பேசுற? இப்ப ஊருக்கு அந்த வந்து. நம்ம கம்பெனில வந்து யார்கிட்ட நீ பேசிட்டு இருக்க இப்போ? அஹ்? இப்போதைக்கு யாருமே இல்ல, வழக்கம் போலதானே எல்லா கம்பெனியும் நடக்கிற மாதிரி தானே. என்னடா ஆபீஸ் விட்டு ஏன்டா ஏன்னா வந்துட்டுனா அங்க கொஞ்ச நம்ம நாள் தான் டெஸ்ட். நம்ம வந்து அந்த கம்பெனில எல்லாத்தையும் அவ்வளவு க்ளோஸா தான்டா பழகணும். நான் வந்து உனக்கு ஃபேமிலி மாதிரி தான் இருந்தோம் எல்லாரும். ஆமா 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 என்னோட அதான் ஏன் நான்லாம் வந்து இன்னமும் நிறைய பேரோட கான்டாக்ட்ல இருக்கேன். நீ இருக்கியே, நீயே லைனுக்கு வந்திருக்கியே. நீ இருக்க. அஹ், உன்னைய மாதிரியே வந்து நிறைய பேர் இருக்காங்கடா. நிறைய பேர் இருக்காங்க. நான் உனக்கு ஷேர் பண்ண மாதிரியே ம், நம்ம டீம்ல இப்ப என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர், நான் மேடவாக்கத்துல இருந்து வந்தேன்ல. அந்த ராஜ்கீழ் பார்க் பக்கத்துல மாடம்பாக்கத்துல இருந்து ம், ஒருத்தர் வருவார் தெரியுமா? அவரு தெரியுமா மாடம்பாக்கத்துல இருந்து? ம். அவர் கூட எல்லாம் நான் அவருக்கு பரத். உனக்கு பரத் கிடையாது. பரத் வந்து மேடவாக்கம்டா. அவன் திருப்பி மேடவாக்கத்துல வந்தான். பரத்தை பத்தி நான் சொல்லல. ஏய் எங்க டீம்டா, நம்ம டீம்டா. அவரு மாடம்பாக்கமா மாம்பாக்கமா? சரி விடு, அவனுக்கு தெரியும் அவரு. அப்புறம் தாம்பரத்துல நம்ம மேனேஜரு. மாடம்பாக்கம். என்ன வாக்கம்? புருஷ் இருக்காரு. இருக்கு. இருக்காரு அவரு. பேர்லாம் சொல்ற பரவாயில்லையா? என்ன? உன்னை எதுவும் சொல்ல மாட்டாரா புருஷு? அதான் சொல்லலாம் மாட்டாரு. அஹ், அப்ப யாரு? நம்ம அந்த நான் யார சொன்னேன்னு சொல்லு பாப்போம். நான் நான் என் ஏரியா பக்கத்துல யார சொன்னேன்னு சொல்லு பாப்போம். அஹ்? ஞாபகம் இல்லையே. ரொம்ப உன்னோட வருஷமாயிருச்சு. க்ளோஸ் ஃப்ரெண்டு ஜெகன்டா. ஓ, பாலாஜி. ஓ, பாலாஜில ஜெகனா. அஹ், பாலாஜி எங்க வந்து ஜெகன். நம்ம மாமா. ஜெகன் மாமாவா? சரி. ஜெகன் வந்து சீனிவாசனுக்கு கூட பாலாஜி என்னெல்லாம். வந்து பாலாஜி வந்து பாலாஜி வந்து என் ஏரியா கிடையாது. அவன் நார்த் சென்னையில இருந்தான். இப்ப வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துல இருக்கான். சரியா? அவன் கூட கான்டாக்ட்லாம் இப்ப கூட என் இன்னைக்கு ஸ்டேட்டஸ்க்கு லைக் போட்டிருக்கான். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு. அவனுக்கு ஒரு மந்திரம், அவனுக்கு ஒரு பாயசத்தை போடணும். ஓகே சார். நினைக்கும் போது எவ்வளவு ஹாப்பியா இருக்குல்ல. நம்ம ஆபீஸ் பக்கத்துல பார்க்கு, மவுண்ட் ரோடு ஆபீஸ், டீ குடிக்க போனது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட எவ்வளவு எதையுமே என்டர்டைன்மெண்ட், நம்ம எவ்வளவு மெமரிஸ். ஆமா திருப்பி ஆமா அந்த கவுண்டர் சைடு போகும்போது அப்படியே அந்த எம்எம்சி அந்த போகும்போது அந்த திரும்பி பார்க்காம லெஃப்ட்ல அந்த இதே போவாது. பைக்ல செம்மல போகும்போது, கார்ல ஆமா ஆமா. போகும்போது. சரி, அங்க வந்து நம்ம ஒரு ஷூட்டிங் எடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் நம்ம செல்ஃபி எல்லாம் எடுத்தோம் பாத்தியா? இவர் சிவகார்த்திகேயன் சார் ஒரு படம், மிஸ்டர் டான். ஆஹ் சாரி சாரி. லோக்கல், மிஸ்டர் லோக்கல். மிஸ்டர் லோக்கல். மிஸ்டர் லோக்கல், ஆமா, அதெல்லாம் அவர் செல்ஃபி நேர்ல எல்லாம் எடுத்தோம் பார்க்கலாம். பாத்தியா? சரி நீ சிவா சாரு, ஜெரி சாரு. அப்புறம் ம், வேற ஜெரி லெவல்ல சார், அதெல்லாம் அப்புறம் செல்ஃபி யோகி அதெல்லாம். பாபு சார். அஹ், அதெல்லாம் செம்மல. அந்த அதெல்லாம் நல்ல memory. மேல இருந்து நம்ம பார்த்துட்டே இருப்போம் ஷூட்டிங்லாம். அந்த சீன்லாம் செம்மையா இருக்கும்ல. அது அப்புறம் ஈவினிங் எல்லாம். ஆயிடுச்சுன்னா வைண்ட் அப் ஆமா. பண்ணும்போது போய் கிட்ட போய் பார்ப்போம், போட்டோ எடுக்க முடியாது. நீ அதை வேற. பார்த்து எடுத்தாச்சு. நம்ம ஒரு வாரம்டா, ஒரு வாரத்துக்கு மேலேயே போச்சு ஷூட்டிங்கு. டீ ம். பிரேக் வந்து 1/4 மணி நேரம்னா முன்னாடி ஒரு 1/4 மணி நேரம், பின்னாடி ஒரு 1/4 மணி நேரம் எடுத்துட்டு 1 hour இருந்துட்டு வருவான். ஞாபகம் இருக்கா? ஒளிஞ்சு ஒளிஞ்சுல வேற லெவல்ல இருக்கு. இருக்கும். சரியா? ஆனா ஆபீஸ் அந்த ஆபீஸே அங்கதானே இருக்கும். ஷூட்டிங் முடிஞ்சு போயிருச்சு. அவன் ஹெச்ஆர் டீம்ல இருந்து ம். மந்த் எண்டுல என்னங்கடா அந்த ஒரு வாரத்துல எவனுமே வந்து இந்த டீ பிரேக் எல்லாம் மெயின்டைனே பண்ணல, 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வேற லெவல்ல. எதுவுமே மறக்க முடியாது ராகேஷ். என்ன எதுவுமே மறக்க முடியாது. செம. சரி சொல்லு. இப்போ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? ஒர்க் பண்ணிட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்களா? இருக்கேன்னு சொல்லிடாத. பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ரைட். பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க. ஆனா எதுவுமே தெரியாத மாதிரி நானும் கேட்கறதும், எதுவுமே தெரியாத மாதிரி நீயும் ரிப்ளை பண்றதான்டா. தொப்பி முதற்கொண்டு பேசலாம்னு முடிவு பண்ணிட்டு. ஆனா ரொம்ப நல்லா இருக்குடா ராகேஷ். சரி பரவாயில்ல. இருந்தாலும் ஆமா, இரு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் எல்லாருமே கழிச்சு உன்னை தெரிஞ்சுக்குவாங்க. பார்த்து. ஜெகன், பாலாஜி,
ஜெகன்லாம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ரா ராகேஷ். உனக்கு முன்னாடில இருந்து எனக்கு ஜெகன் தான் ரொம்ப க்ளோஸ். அப்புறம் பாலாஜி ரொம்ப க்ளோஸ். பாலாஜி நாலு நம்மலாம் எவ்வளவு டிக்டாக் பண்ணியிருக்கோம் ஞாபகம் இருக்கு. அதெல்லாம் போட்டோம்னா வேற லெவல்ல இருக்கும். நான் பாலாஜி, பரத், பாலாஜி, பரத், அப்புறம் புருஷ் சார்லாம், அதாவது புருஷ் அதெல்லாம் சார் அந்த அந்த காலம் தலைவா, இல்ல அந்த காலம் தலைவா. டிக்டாக்ல நம்ம இருக்கும்போது அந்த டிக்டாக்லாம் ஃபேமஸ் ஆச்சு. அந்த இன்னும் ஆபீஸ்ல இன்னும் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் எல்லா வீடியோ வச்சிருக்கேன். அதெல்லாம் ஒரு நல்லா வெயிட்டிங், வச்சிருக்கேன். ஒரு காலத்துக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் எல்லாம் ரிலீஸ் பண்ணுவேன், ஒன்னு ஒன்னா ரிலீஸ் பண்ணுவேன். அதெல்லாம் பண்ணுங்க செம்மையா பண்ணுங்க, இருக்கும். சந்தோஷம். இப்போ இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், பாலாஜி, ஜெகன், பரத், அருண், இவங்கெல்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீ, ராகேஷ், நம்ம எல்லாருமே இப்ப நம்ம பேர் சொல்லல. இப்போ பூவர்சன்லாம் செம்ம க்ளோஸா சாதிக்கு பழகிட்டு இருக்காரு. ஜெய், சாதிக் யாரு, சாதிக்கு, சாதிக் அரக்கோணம் சாதிக்கு, ஆ சித்திக்கா, அதே அரக்கோணம் அதே சாதிக்கு. பக்க ஏ- பையன். அப்புறம் ஜிம்பாய். இல்ல இல்ல, அவன் பேர் சொல்லணுமா சொல்லிட்டே போலாம், அதுக்கே அரை மணி நேரம் ஆகும். நிறைய பேரு எல்லார் பேரையும் சொல்லதான் 7 வருஷம் நினைச்சுக்கிட்டோம். எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு ஒரே ஆபீஸ்ல. எப்படி ஆமா இருக்கும்? ஆமா 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 நிறைய இது பேரு மறந்துடுச்சு. ஆமா அவரு ஆமா. ஜெகன். நீ ஏழு, ஜெகன் இல்ல என்ன இல்ல, பேரு அப்புறம் ஜெகன் 5 வருஷம், நீ எத்தனை வருஷம்? 7 வருஷம். நீ 7 வருஷம், நான் வந்து 2.5 வருஷம் நினைக்கிறேன். நான் அங்க 2.5 வருஷம் தான் ஒர்க் ம். பண்ணேன். 2.5 வருஷத்துலயும் நீ சொன்ன மாதிரி அங்க எத்தனையோ டீம்ல எத்தனையோ பேர் ஒர்க் பண்ணிருக்கோம். எல்லாரையும் சொன்னோம்னா நம்மளுக்கு நேரம் பத்தாது. A to Z வரை சொல்லியாச்சுன்னு நினைச்சுக்கலாம். அப்புறம் என் கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் நேம்லாம் நான் எடுத்துடுவேன். அப்ப இந்த இந்த கதை அப்பனா இன்னும் 1.5 மணி நேரம் போகும். சரியா? உன் கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் நேம்லாம் எடுத்தேன், என் கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் நேம்லாம் எடுத்தோம்னா 3 மணி நேரமே படமே எடுத்து முடிச்சிடலாம். சரியா? அதனால அதெல்லாம் பேச வேணாம் நம்ம. சரியா? ஏன்னா இப்பெல்லாம் அவங்கலாம் மேரேஜ் ஆகி, அவங்களாம் மேரேஜ் ஆயிருக்கும், குழந்தை பிறந்திருக்கும். நம்ம அதெல்லாம் பேச எல்லாம் வேணாம். சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆமா ஆமா. இப்போ என்னன்னா க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொன்ன மாதிரி நம்ம புருஷ் சார் சொல்லியே ஆகணும். இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு, கொலீகு. ஆனா நம்ம மேனேஜரா இருந்துட்டு அவர் நம்மளுக்கு ஈக்குவலா, நம்மளுக்கும் ஈக்குவலா, நம்மளுக்கும் கீழே இருந்து நம்மளுக்கு டஃப் ஈக்குவலா எப்படி, கொடுப்பாரு. அதெல்லாம் டப்புலாம் வேற லெவல் டப்பு. அவர் கூட நம்ம அந்த காலா படம் போனோம்ல, காலா, காலா கபாலி. காலா கபாலி, அதெல்லாம் சான்ஸே அவர்தான் இல்லடா. ரஜினி. ரஜினி சார்னாலே அவர்தான். ஆமா ஆமா, ஞாபகம் நம்மளுக்கும் வந்து பிடிக்கும், அவர்தான். நம்மளுக்கும் பிடிக்கும். ஒரு ஹார்ட்கோர் ஃபேன் எப்படி இருப்பாங்கன்ட்டு அந்த படம் பார்த்து தெரிஞ்சு, அவரை பார்த்து பர்மிஷன். தெரிஞ்சுக்கிட்டேன் நான். அதுதான் அதான். காலா படம் ரிலீஸ் ஆகும்போது படம் பர்மிஷன், படத்துக்குனா பர்மிஷன் கொடுப்பேன். வேற எனக்கு வெளியில போனா பர்மிஷன் கொடுக்க மாட்டேன். டிக்கெட் அதான் இருந்தாலும் மறக்க. நானே புக் பண்ணி கொடுப்பேன். சரி 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 ராகேஷ், என்னோட வீடியோஸ்ல ஜுராசிக் பார்க் தவிர்த்து உனக்கு வேற என்னடா பிடிக்கும்? இது வந்து இந்த இந்த டைம் நான் பேசுறேன் இல்ல, ஒரு நிமிஷம். இந்த டைம் பேசுறது என்னோட வீடியோ ப்ரொமோஷனுக்காண்டி தான் கேட்கிறேன். இது ஜுராசிக். ஜெனடிக் பார்க் பிடிக்கும். அப்புறம் நீ ஸ்டார்ட் பண்றது நல்லா இருக்கும். ஸோ நீ ட்ரிப்புக்கு போயிருந்தல இப்போ ரீசெண்டா ஒரு 1 மந்த் முன்னாடி. ஆமா ஆமா, இது நல்லா சுரலி இருந்தது. ஃபால்ஸும், சுரலி அப்புறம் ஃபால்ஸும், இது மேகமலையும் போயிருந்தோம், ஃபேமிலியா போயிருந்தோம். செம்ம ஆமா. என்ஜாய்மெண்ட். ஆமா. ஓகே. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க அந்த இவங்க கூட இது போட்டு இருந்தீங்கல்ல. யாரு? அந்த நம்ம கிளீன்லாம் பண்ணுவாங்களே, ஏரியா கிளீன். ரைட் ரைட், அதெல்லாம் அது சொல்லி ஆகணும்டா. அவ் நான் போய் கேட்கும்போது, வாங்க தம்பி நீங்க இவ்வளவு தயங்கிட்டு கேட்குறீங்கன்னு அவங்க சொன்னாங்க. அவ்வளோ க்ளோஸா பழகுறாங்க. எனக்கு அவ்வளோ ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு. அவங்கள மாதிரியே அந்த ஹவுஸ் கீப்பிங் பண்றவங்கனால நான் சொல்லிட்டேன். அது இப்போ முன்னாடி சொல்ற மாதிரி எல்லாருக்கும் சொல்லிடுறேன். என்னோட எலக்ட்ரானிக் டிவைஸ்னா என்னோட மொபைல் தான். என்னோட சிம் கார்டு அதில் இருக்கு, ஜிபே எல்லாமே அதுதான் இருக்கு. அந்த மொபைலை நான் தொலைச்சிட்டு 1 வீக்கா தொலைச்சிட்டு ஏன் தேடலைன்னா, நான் என் ரூம்ல எங்கேயோ வச்சுட்டேன். நான் 2 மொபைல் வச்சிருந்தேன். எங்க அண்ணன் ஒரு மொபைல் கொடுத்திருந்தாரு, என் மொபைல், 2 மொபைல். சரி, அப்போ நம்ம ஏடிஎம் கார்டு கேஷ்லாம் பஸ்ல இருக்கும், மொபைல் தானே, ஜிபே தானே, நம்ம 2 நம்பர், ஆஃபீஸ் நம்பர் ஒன்று, இன்னொன்று வந்து பர்சனல் நம்பர். சரி, இப்போ ஆஃபீஸ் நம்பரும் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் தெரியும், ஆஃபீஸ்லேயும் எல்லாருக்கும் தெரியும், பர்சனல் நம்பரும் எல்லாரும் தெரியும். பர்சனல் நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் அந்த மொபைலில் தான் இருந்துச்சு. ஸோ அதனால பெரிய விஷயமா எடுத்துக்காம 1 வீக் விட்டுட்டேன். ரூமில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அப்புறம் தான் அந்த அந்த ஆர்கனைசேஷன்ல இருந்து அவங்க எடுத்து ஹவுஸ் கீப்பிங் எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்கனைசேஷன்ல இருந்து எடுத்து ஃபோன் பண்ணியிருக்காங்க. 1 வீக்கா நீ உன்னை மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் ஃபோன் பண்ணியிருக்காங்க. யாரோ பேசுறாங்க. கடைசியில யார்கிட்டயோ சொல்லி என் ஆஃபீஸ் பிடிச்சு, என் ஆஃபீஸ் ஓனர் வந்து எனக்கு சொல்லி, அப்புறம் நான் போய் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். அதெல்லாம் அவங்க சொன்னது, அவங்க ஷேர் பண்ணதெல்லாம் மறக்கவே முடியாது. அவ்வளோ ஹார்ட் டச்சிங்க. அதுதான் முக்கியமா நீங்க அவங்களுக்கு தான் ஹேண்ட்ஸ் ஆஃப். இது வந்து நான் அந்த ஒரு தனி வீடியோ போட்டு இதெல்லாம் சொல்ல நினைச்சேன். என்னோட மொபைல் மட்டும் கிடையாது, 1.5 பவுன் நகை எடுத்து கொடுத்துருக்காங்க.
1.5 பவுன் நகை எடுத்து கொடுத்துருக்காங்க. என்னைய மாதிரியே ஓ 10-20 சூப்பர் மொபைல் எடுத்திருக்காங்க. 10-20 மொபைல் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர். இது வந்து அந்த தேட்டர் மட்டும் கிடையாது சரியா, படம் பார்க்க போன இடத்துல அந்த தேட்டர் மட்டும் கிடையாது, எல்லா தேட்டர்லையும் எல்லா ஆர்கனைசேஷன்லையும் நம்ம எது மிஸ் பண்ணாலும் நம்மளுக்கு அது ரிட்டர்ன் வந்துடும். அதுக்கு நான் தான் சாட்சி சரியா. நம்ம பாட்டு போய் தொலைச்சிட்டோம் அவ்வளோதான் கிடைக்காதுன்னு நினைக்காதீங்க. கரெக்டாக 7 நாள் இல்லை, மினிமம் 10 நாள் இருக்கும் அந்த மொபைல் எனக்கு கிடைச்சு. அதனால தான் அவங்க ஞாபகமா அந்த வீடியோ நான் போட்டிருந்தேன். அது உனக்கு பிடிச்சிருந்துச்சா? சூப்பரா இருந்தது. அதுதான் வெரி அவங்க குட். அந்த ஆர்கனைசேஷனை கேட்டு நான் திருப்பியும் அவங்கள வச்சு வீடியோ போடுவேன், பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு யோசிச்சுட்டு பண்ணிட்டு இருக்கேன். நான் பேசிட்டேன், அந்த ஹவுஸ் கீப்பிங் எல்லாத்தையும் பேசிட்டேன், அவங்க செக்யூரிட்டி ஒரு அண்ணாட்ட பேசிட்டேன். இப்போ ஹெச்ஆர் மட்டும் தான் நான் மீட் பண்ணணும். ஹெச்ஆரை மீட் பண்ணிட்டேன்னா அவங்கள்ட்ட எனக்கு நான் போகலை. அதாவது எனக்கு பர்சனலாக ஆஃபீஸ் ஒர்க்கு, பர்சனல் இஷ்யூஸ்னால ஒரு 2 வாரமாக ரொம்ப பிஸியாக இருந்தேன், ரொம்ப ரொம்ப பிஸியாக இருந்தேன். ஒரு அவேர்னஸ் இருக்கட்டும் அவங்கள பத்தி தெரியணும்னு நம்மளுக்கு வெளியே, அப்பதான் தெரியும் So, அவங்க சரி, எந்த ஓகே. அளவுக்கு ஒர்க் இப்ப பண்றாங்க. இப்ப இந்த கால் எதுக்கு பண்ணோம்? எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? ம்? இந்த இந்த கால் எதுக்கு என்ன? பண்ணோம்? இந்த கால் பண்ணி எவ்வளவு நேரம்டா ஆச்சு? எவ்வளவு நாள் எவ்வளவு டைம்? நம்ம பாட்டு பேசி ஏதாவது ஒரு தெரியலையே. பிரயோஜனம் பாக்குறவங்க பிரயோஜனம் இருக்கும், பிரயோஜனமா இருக்கணும் சரியா. அஹ் அதான் பேசிட்டோமே நம்ம ஆல்ரெடி. என்ன என்ன பேசணும்? அதுலயே நீ சொன்ன, இப்ப நான் அந்த அவங்க இவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நீங்கல்ல, அதே அதே எவ்வளவு ஆ பெரிய விஷயம். ஓகே ஓகே தேங்க். அதுக்கு தான் ஒரு ஃப்ரெண்டு வேணும் அப்படின்னு சொல்றது. சரியா. அது ஒரு ஃப்ரெண்டு வந்து நம்ம என்ன மற்றவங்களுக்கு நம்மளுக்கு இப்போ என்ன பிரயோஜனமா இருக்கும்னு தான் நான் எப்பயுமே மெயினாக யோசிப்பேன். இன்னொன்று வந்து நீ நீ எவாலுவேட் பண்ணதும், நீ உண்மையிலே ஒரு நண்பர்கிட்ட பேசும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்கிறது இந்த வீடியோ பார்த்து அதுவும் எல்லாரும் அதனாலதான் நான் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப வரைக்கும் சிரிச்சுட்டே இருக்கேன். நீ மட்டும் ஒரு சிரிக்கல, ஃப்ரெண்ட நானும் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் அதான் நீ மட்டும் சிரிக்கல, அது நோ நான் தான் ஒர்க். சிரிக்கிறேன். இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது நம்மளுக்கு அந்த மெமரிஸ் ரீகலெக்ட் பண்றோம். ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே அந்த பாட்டெல்லாம். என்னன்னா நான் பாட்டு பாடுறதுலாம் எப்படிதான் இருக்குதா கேச்சு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? அந்த ஏதோ செந்தாளம் பூ பாட்டு பாடியிருந்தீங்க, அது எப்படி இருக்கு அந்த பாட்டு? சூப்பரா இருக்கு. இது இப்படி ஒண்ணு இன்னும் ஒண்ணா நிறைய கேட்டுதான். பாட்டு பாடணும். நல்லா இருக்கு. அதுதான் இரு, நான் இந்த மாதிரி கேட்டு கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் இன்னும் யார்ட்டையும் லைவா கேட்கல, உன்ட்டு தான் கேட்குறேன். ஆனா இது சத்தியமா நான் வந்து அவனை நல்லா இருக்குன்னு சொல்லலைங்க. அவன் நான் கேட்குறேன், அவன் உண்மையா தான் சொல்றான் சரிங்களா. என்னடா கரெக்ட் என்ன தான்டா. இருந்தாலும் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணி தானே ஆகணும். டேய் 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 கொஞ்சமாவது என்கரேஜ் பண்ணுங்க. நான் ஃபேமிலியிலேயே என்கரேஜ் பண்றதில்ல, நீயும் இப்படி பேசுற என்னடா இருந்தோம். இல்ல என்ன இருந்தாலும் ஃப்ரெண்டு நண்பனுக்கு நண்பன் தானே, எத்தனை வருஷம் ஆனாலும். ஃப்ரெண்டுன்னு ப்ரூஃப் பண்றேன் சரியா. நன் உன்னை நம்பி ஒரு வீடியோ போட்டேன்னா அதாவது உண்மைங்க நல்லா பாடினாங்க அப்படின்லாம் சொல்லல. ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு ஒன்னையும் ஃப்ரெண்டு ஒன்னையும் தப்பான, எப்படி சொல்றது, தப்பான கண்டத்தை அப்படி போடல. நேச்சரா நம்ம என்ன பண்றோமோ, நேச்சரா என்ன நடக்குதோ அதுதானே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சரி நான் வந்து ஒன்று பார்த்தாங்கன்னா சொல்றேன், ரொம்ப ஒரே ஒரு நாள் கழிச்சு நிமிஷம். மீட் பண்ணாங்க. ஆஹ், ஒரே ஒரு நிமிஷம். இது எவ்வளவு நேரம் ஆச்சு இந்த இந்த கால்? தெரியலீங்களே, எனக்கு இங்க டைமே காமிக்க ஒரு 20 நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா 22 நிமிஷம் ஆச்சு சரியா. இன்னும் 2 நிமிஷத்துல முடிச்சுக்கலாம், ஓகேவா? ஓகே டன். ஏன்னா இதுக்கு மேல போச்சுன்னா வந்து நிறைய நம்மளுக்கு கண்டென்ட் என்னது. கண்டென்ட் நிறைய இருக்கு போல, இன்னும் சொல்லிருக்கு, ஒன்றும் பேச வேண்டியது நிறைய இல்ல இல்ல இருக்கு. அதெல்லாம் பேசினோம்னா நம்ம இந்த ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டு வேணா நம்ம ஜாலியா பேசுவோம். ஏன்னா இல்லைன்னா நமக்கு மேல அந்த இது பார்த்திபன் வடிவேல் காமெடி ஒண்ணு இருக்கும், அதுல கடைசியில தக்காளி முட்டை எரிய ஆரம்பிச்சிருவாங்க நம்ம மேல சரியா. யாரா அவங்க 2 பேரும் சும்மா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால அந்த ரெக்கார்டிங் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு மச்சான் இவனே ம், ராகேஷ், இந்த என்னோட ம், அந்த இது இருக்குல்ல நான் ஸ்டார்ட் பண்ற மாதிரி அது மாதிரி இப்ப முடிச்சிடலாமா நம்ம 2 பேரும்? நான் ஃபர்ஸ்ட் ம், சொல்லிடுறேன், ம், அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து சொல்லலாம், இல்ல ம். நீ மட்டும் சொல்லு சரியா. இப்ப நம்ம ஹாப்பி நைட்ல பேசுறோம் சரிங்களா. ஓகே. சரியா. அதை நான் முடிச்சிடுறேன், நீ அப்படி முடிச்சிரு, ஓகேவா. இல்ல ஹாய் காலையில guys. மார்னிங் தான் சொல்லியிருக்கீங்க குட் மார்னிங்னு. அது குட் அதான் மார்னிங் நீ தான் சொல்லிட்டு சொன்னீங்க. அது நீ சொன்னா நான் என்ன பண்ணுவேன். இப்ப மணி வந்து 11 நாள் ஆகுது. நான் அதான் சொல்லலான்னு, அதாவது நான் என்ன சொல்லி இந்த வீடியோக்குள்ள வர சொன்னேன், டேய் நீ ஹாப்பி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணடா, என் வீடியோ பாக்குற, ஹாப்பி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணா குட் மார்னிங் ஸ்டார்ட் பண்ற, நீ குட் மார்னிங் ஸ்டார்ட் பண்ண பிறகு நான் ஹாப்பி மார்னிங் சொல்றேன் சரியா. அதாவது நான் சொல்லிதான் நீ பேசுறேங்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரியும்.
சரி, சரியா? விடுங்க, எடிட்ல பாத்துக்கலாம். எடிட்ல எடிட்ல பண்ண முடியாது சரியா? சரி ரைட்டு விடு. இப்ப நான் வந்து முடிச்சிடுறேன். சரி மார்னிங்ல ம். உண்மையை சொல்லிடலாம். நைட்டு சரியா? மார்னிங் நீ வேற, நீ ஒரு மாதிரி இருப்ப, நான் ஒரு மாதிரி இருப்பேன். மார்னிங்லாம் நமக்கு செட் ஆகாது. இது வந்து நைட்டு. அதாவது எனக்கு மார்னிங்னா உனக்கு அது அப்பதான் மிட் நைட்டு சரியா? அது வேற சரியா? இப்போ வந்து இப்போ நம்ம நைட்ல இருக்கோம் சரியா? ஹாப்பி ஹாய் கைஸ், ஹாப்பி நைட்டு. இது ஹாப்பி நைட், ஹாய் கைஸ், ஹாப்பி நைட்டு. இது நம்ம நல்லது நல்லது நடக்கும், நம்மளுக்கு நல்லது மட்டும் தான் நடக்கும். என் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறதுனால செம்ம ஹாப்பியா இருக்கேன் நான். சொல்லவே வார்த்தை இல்லை. நல்லது மட்டும்தான் நடக்கும், எனக்கு நல்லது நடக்கும், உங்களுக்கு நல்லது நடக்கும், எல்லாருக்கும் நல்லது நடக்கும். டாட்டா பை பை. இப்ப நீ சொல்லு. பாய். பாய் சொல்லக்கூடாது, நான் சொல்றேன் அப்படியே சொல்றா. என்னடா வீடியோ பாக்குற நீ, குட் மனப்பாடம் நைட் வேணும் கைஸ். உனக்கு. குட் நைட் கைஸ் குட் கிடையாது, ஹாப்பி நைட்டு. ஹாப்பி நைட் கைஸ். நம்மளுக்கு நல்லது நடக்கும், சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். எப்பவுமே நல்லதா நடக்கும். நல்லதாவே இருந்தாலே, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலே நல்லதா நடக்கும். நல்ல சரௌண்டிங் இருந்தாலே, ஃபேமிலி, எது இருந்தாலுமே சரி, நல்லது மட்டும்தான் நடக்கும். சரி ஓகே ராகேஷ், நீ என் நான் வீடியோ சுத்தி பார்த்திருக்கேன்னு. இருக்கிறவங்களுக்கு நல்லதா நடக்கும். இல்ல இல்ல, இப்ப நீ பேசுனதுலயே ம். நீ என் வீடியோ எல்லாம் நல்லா பார்த்திருக்கேன், நல்லா புரியுது, நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு அதே மாதிரியே சொல்ற. ரொம்ப தேங்க்ஸ் உன்னை. நான் நான் எல்லாருக்கும் நல்லா நடக்கும்னு சொல்ற இடத்துல நீ சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் நல்லா நடக்கும்னு சொல்றேன். சுத்தி நிறைய பேர் அங்க இருக்காங்களா என்ன? அஹ் இருக்காங்க, என்னை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க, உங்களை சுத்தியும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் நல்லது நடந்துட்டு சரி ஓகேடா. போட்டோம். சரி அது சரி ஏன் சரி ஓகே ஸ்பெஷல்? சரி ஓகே. என்ன எல்லாருக்குமே நல்லது நடக்கணும், அவ்வளவுதான். எல்லாரும் நல்லா, எல்லாரும் நல்லா, எல்லாருக்கும் நல்லது நடக்கும். இப்ப என்ன முடிச்சுக்கலாமா எப்படி? முடிச்சுக்கலாம். சரி இரு, நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணி நம்ம கண்டினியூ பண்ணுவோம் சரியா? ம். நிறைய ம். நிமிஷம். பாய் சொல்லலாம். பாய் கைஸ். நன்றி வணக்கம். பாய் பாய். பை. பை.